இந்த வாட்டியும் கப்பு நம்ம தான் எடுப்போம், அது எந்த மாற்றமும் கிடையாது. ரத்தத்திலே ஊறிச்சு எங்களுக்கு, ரொம்ப பெருமையாகுது. நான் சிஎஸ்கே ஃபேன்ரா சொன்னாலே ஒரு பெருமை. இந்த வாட்டி தெறிக்க விடுறோம், பட்டையை கலப்புறோம். சேப்பாவுக்கு வந்து நம்ம பேட்டையா இருக்கும், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோடையும் ஒரு எமோஷனல் பாண்ட் ஆயிடுச்சு. அதாவது எப்படா நமக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு பண்டிகை வரும்ன்ற மாதிரி, எப்படா நமக்கு வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வர மாதிரி இது எனக்கு. அது முன்னே தெரியல சார், அது வந்து ரத்தத்திலே ஊறிச்சு எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே. ரொம்ப பெருமையாகுது. நான் சிஎஸ்கே ஃபேன்ரா சொன்னாலே ஒரு பெருமை, ஒரு கெத்து. அது என்னன்னு தெரியல, சொல்ல முடியல. அதெல்லாம் எந்த ஐபிஎல் டீமுக்கும் இவ்வளவு ஒரு கிரேஸ் இருந்த மாதிரி வேர்ல்டு வைட்ல எந்த ஃபேன்ஸ் டீம் இந்த மாதிரி கிடையாது. ஓப்பனாவே நான் சொல்லுவேன், இதுல வந்து திமிரு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தலை அப்படி போனா போதும், மேல நின்று கீழே குச்சிருவானுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க பசங்க. அது அந்த மாதிரி இந்த ரோடு விளையாடி போனா கூட தோனி போறாரான்னு அப்படியே அவ்வளோ வெறியில இருக்காங்க அவர் மேல, அந்த சென்னை மேல. அதாவது இன்னைக்கும் இந்த சட்டை இப்படி போட்டு போனாலும் 10 பேர் என்ன பார்ப்பாங்க. அது என்ன கிடையாது, இந்த சட்டைக்கான ஒரு மதிப்பு. ரொம்ப பெருமை. லைஃப்லயே நான் உருப்படியான ஒரு வேலை என்ன பண்ணேன்னா, சிஎஸ்கே ரசிகன், தோனி ரசிகன் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப அது சொல்ல முடியாத உணர்வு. அது உணர்ந்தா மட்டும்தான். இந்த வாட்டியும் கப்பு நம்ம தான் எடுப்போம், அது எந்த மாற்றமும் கிடையாது. நான் இப்போ சமீபத்தில் இந்த பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் நடந்துட்டு இருந்தது, அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியா சீரிஸும் நடந்தது. அப்போ வந்து சில பல ஃபேன்ஸ் வந்து தோனி அப்படியே ஓடி போய் அட்டாக் பண்றது, அவர் இப்படி கண்ணாமூச்சிலாம் ஆடுறதெல்லாம் பார்த்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்குமே அவர் வந்து ஃபேன்ஸ் வரனா கூட சும்மா அது அவர் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் செக்யூரிட்டியை கூட கூப்பிட்டு கூட அமைச்சிடலாம். அவர் வந்து ஃபேன்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அவரும். ஆனால் நம்ம ஃபேன்ஸும் இது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தோனி அண்ணன் ஓடுறாரு, அப்போது அவரே கால் ஸ்லிப் போய் கீழே விழுந்துறாரு, ஏதாவது நம்மளுக்கு தான் அது கஷ்டம். அது ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம அன்பை வந்து எப்பவுமே செலுத்தணும். நம்ம வந்து லவ் பண்றோம், அந்த லவ் வந்து நம்ம பண்றது பண்ணாத அவங்க விருப்பம். ஒரு நாள் அந்த லவ் நம்மளுக்கு திரும்பும் போது ரொம்ப அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு ஹேஷ்டேக் வச்சிருக்காங்க, அன்புடன். அது அன்புடன் அப்படிங்கிறது நம்ம கோட்டை தான், கோட்டை கோகை. இன்னொன்னு சொல்லணும்னா பேட்டை சைட்ல சொன்னா எங்க பேட்டை, அவ்வளவுதான். உண்மையிலே இந்த வருஷம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா கம்பேக்னா என்னன்னு இப்படிதான் இருக்குன்னு காமிச்ச ஒரு டீம் எதுனா சிஎஸ்கே தான். வெளில வந்து அது வேற லெவல். அதெல்லாம் சொல்ல வார்த்தை இல்ல. கண்டிப்பா ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் சிஎஸ்கேக்கு இந்த வாட்டி. இது ஐபிஎல் சீசன் இப்படிலாம் சொல்றதை விட எங்களுடைய ஃபெஸ்டிவல் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டோட ஃபெஸ்டிவல் இது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு மாசா இருக்கும் சார். அதெல்லாம் கிரவுண்டுக்குள்ள வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கணும். அதெல்லாம் இந்த வாட்டி தெறிக்க விடுறோம், பட்டையை கலப்புறோம். சேப்பாவுக்கு வந்து நம்ம பேட்டையா இருக்கும், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. ஓகே. அண்ட் பை த வே, இவரை நீங்க பார்க்கணும்னா ஸ்டேடியம்ல அந்த புசுன்னு முடி வச்சுட்டு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு தோனின்னு கத்திட்டு இருப்பாரு. அவர் தான் நம்ம சரவணன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.